அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு நாம் வளர்த்தக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு ஏற்படக்கூடிய கால் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கு, சேற்று புண்ணுக்கு ஹோமியோபதி மருந்து எந்த அளவிற்கு சிறப்பாக வேலை செய்யும் என்பதனை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஒரு வேண்டுகோள், சர்வம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். என்ன அப்படின்னா, இன்றைக்கு உலகிலே சிகரெட்டு பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது என்று சொன்னாலும் கூட அதனால் ஏற்படும் விளைவு அதைவிட 2 மடங்கு அதிகமாகிறது. என்னன்னா, நுரையீரல் புற்றுநோய் என்பது மிக அதிகமாகிறது. வீட்டில் ஒருத்தர் புகைப்பிடிப்பதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு அந்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகவே புகைப்பிடிப்பதை தவிர்ப்போம், புற்றுநோய் வருவதை தடுப்போம், நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை தருவோம். சரிங்களா? நம்முடைய நேயர்கள் அனைவரும் இதை கடைபிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். ஆடு, மாடு, குதிரை, நாய், பூனை, இது போன்ற எல்லா பிராணிகளுக்கும் அந்த மழைக்காலங்களில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சேறு நிறைந்த பகுதிகளில் அவைகள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் தொடர்ந்து ஒரு 10 நாள் போச்சுன்னா அந்த பகுதி கால் பகுதி புண்ணு வந்துடும். நம்ம சேத்து புண்ணுன்னு சொல்லுவோம். அந்த புண்ணு சரியாவதற்கு ஹோமியோபதியில் மிக அருமையான மருந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். கிராஃபைட்டிஸ் 30 அப்படிங்கிற மருந்தை எடுத்து தண்ணியில் போட்டு உள்ளே குடிக்க கொடுத்துருங்க. அது குடிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. அது 1 நாள் 2 நாள் போட்டால் கூட போதும், அதிகம் போடணும்னு அவசியம் இல்லை. வெளியில் கேலண்ட்ருலா ஆயின்மெண்ட்டை வச்சு அதுக்கு தடவி விடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஆயின்மெண்ட்டு தடவி விடுங்க. மிக விரைவாக அந்த சேற்றுப்புண் ஆறிவிடும். அது வராமல் தடுக்கவும் படும். சரிங்களா? அடுத்து, அதே சமயம் அந்த செல்ல பிராணிகளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ அல்லது காயங்கள் சிராய்வு ஏற்பட்டாலோ ஓப்பன் உண்டாக வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஹைப்பரிக்கம் அந்த மருந்தை தண்ணியில் கலந்து மேலே அப்படி தெளிச்சிட்டு வரணும். மேலே அப்படி தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த புண்ணும் எலும்பு முறிவும் கூடி மிக விரைவாக அந்த செல்ல பிராணிகள் உடல் நலம் பெறும். ஆகவே நண்பர்களே, இது உங்களுக்கு நல்ல உங்கள் செல்ல பிராணிகளை வளர்த்துவதற்கு உபயோகமாக இருக்கும் என்று கருதி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள்.
ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும். உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.